ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பிரேமா பட்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் எந்த வீடியோவும் அப்டேட் பண்ணவே இல்லை. என்னாச்சு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த பட்டு சேனல் 2.0 அப்படின்றது வந்து நியூ ஐடி. ஸோ இந்த ஐடியில் தான் இனிமேல் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு பட்டு சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த 2.0 சேனலுக்கும் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த சேனல் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோன் டிஸ்பிளே வந்து உடஞ்சி ஃபுல் டேட்டா எல்லாமே காலி ஆகிடுச்சு. ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எப்போ ரெக்கவர் ஆகுன்றது தெரியல. ரெக்கவர் ஆகுமா இல்லை ஆகாமல் போகுமா அப்படின்றது சத்தியமாக தெரியல. அந்த சேனல் இல்லாமல் ஒரு 10 நாளில் வந்து எனக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, நார்மலாகவே இருக்க முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் நான் இந்த ஒரு மாதமாக. ஸோ அதுக்கப்புறம் ஃபோனும் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. எதுவும் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியாது. திரும்ப ஒரு புதுசாக ஒரு சேனல் வந்து சரி ஆரம்பித்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதில் ஃபோன் கிளாரிட்டி சுத்தமாக எதுவும் நல்லா இல்லை. ஸோ அதனால் திரும்ப புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப அது அந்த சேனல் போனதுக்கப்புறம் எனக்கு அப்படியே ஏதோ வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி, நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க இல்லாமல் போன மாதிரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் வந்து எதுவுமே யூடியூப்னால் என்னென்னு தெரியாமையே அவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து சேனல் மானிட்டேஷன் பண்ணி அதில் காயின்ஸ் ஆட் ஆகி அந்த மந்த்து சேல்ரி வரப்போகிற நேரத்தில் மொத்தமே நான் பட்ட கஷ்டங்கள் அவ்வளோ வலிகள் எல்லாமே ஒரே செகண்டில் போயிடுச்சு. ஸோ அதுக்கு யாருமே காரணம் இல்லை, என்னோடய மிஸ்டேக் கிடையாது. நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். என்ன அந்த முட்டாள்தனம் அப்படின்னா, நான் இமெயில் க்ரியேட் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்டு போட்டிருப்போம். ஃபோன் யூஸ் பண்ண புது ஃபோன் வாங்கி நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கு பர்சனலாக பாஸ்வேர்டு போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதை நான் வந்து மறந்துட்டேன். ஸோ மறந்தது இல்லாமல் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதிலேயே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஏற்கனவே இன்னொரு ஃபோன்லேருந்து தான் இன்னொரு ஃபோனுக்கு மாற்றணும். ஸோ அப்போ அந்த பாஸ்வேர்டு தெரியாமல் என்னோடய இமெயில் ஐடியை ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு நான் கொடுத்து வச்சிட்டேன். ஸோ அது கொடுத்து வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, மொத்த டேட்டாவும் காலியாகிடுச்சு. ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்டு பண்ணியுமே என்னால் எடுக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியலை. என்னோடய ஃபோன் அந்த ஃபோனில் இருந்த எந்த ஒரு விஷயமுமே இல்லை. சும்மா ஒரு ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதில் வேறு எந்த ஒரு விஷயங்களுமே இல்லை. பட் வந்து நம்மளோட சேனல்லாம் சேஃபாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி மெயில் ஐடி போட்டோம்னா திரும்ப நம்ம சேனல் நம்மக்கிட்ட வந்துடும். பட் அதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நானும் கிட்டத்தட்ட இந்த 1 மந்த்து ஃபுல்லாகவே அதுக்கான ஃபுல் எஃபெக்ட்டும் போட்டுட்ருக்கிறேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்திட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நேற்றுக்கு அப்புறம் ஃபேஸ்புக் ஐடி மட்டும் எப்படியோ ரெக்கவர் பண்ணி எடுத்து அதில் வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் திரும்ப வந்து, ஏன்னா ரொம்ப மைண்ட் வந்து டிப்ரெஷன் ஆச்சு அந்த சேனல் இல்லாமல். ஏன்னா அது கரெக்டாக நாளைக்கு வந்து அமௌண்ட் என் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆக போகுது, இன்றைக்கி என்னோடய சேனல் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. சத்தியமாக எனக்கெல்லாம் சாப்பிட முடியல, தூங்க முடியல, யாருக்கிட்டையும் நார்மலாக பேச முடியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன் நான். எந்த ஒரு விஷயமே தெரியாமல் யூடியூப் பார்த்து அவ்வளோ வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் அதை ஏற்றுக்கவே முடியலை. சரி, இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு வந்து திரும்ப நம்மளை விட்டு போகாது, கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அந்த நம்பிக்கையில் மறுபடியும் அதே நேமில் பட்டு சேனல் எக்ஸ்ட்ரா வந்து 2.0, அதாவது 2.0 அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். அதாவது 2.0 செகண்ட் சேனல் இது வந்து. ஸோ அந்த சேனல் ரெக்கவர் ஆச்சுன்னா இதுலேயும் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அதில் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். சரி, மறக்காமல் என்னோடய வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஸோ அந்த சேனல் கொடுத்த அதே ஒரு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இதுலேயும் எனக்கு கொடுங்க. ஸோ எனக்கு வேறு என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நான் அழுதுடுவேன். ஏன்னா அவ்வளோ சேடாக இருக்குது உள்ளார. அதை பற்றி பேசினாவே நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே வந்து இப்போ கொஞ்சம் ரெடியாகி வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஸோ பார்க்கலாம்.
கண்டிப்பாக சேனலை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த சேனல் ரெக்கவர் பண்ணி அதுலேயும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நாம் நார்மலாக இருக்கணும் இல்லையா, ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா, எப்போதும் போல் பிரேமான கலகலன்னு இருப்பா அப்படின்ற அந்த ஒரு ஜாய்னஸ் எனக்குள்ளே நான் கொண்டுட்டு வரணுன்றதுக்காக தான் திரும்ப இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ நாளில் எல்லாத்தையும் ரீச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது என்னால் பண்ண முடியும். மறக்காமல் ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.